ஹலோ மக்களே 510வது எபிசோட்ல பெறலாம். போன எபிசோட்ல ரேலி வந்து நம்ம லூஃபிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. உடனே அது என்ன ஐடியானே தெரியல. அதை பார்த்துட்டு ஜிம்பே ஹேங்காக்லாம் ஷாக் ஆகுறாங்க. இந்த ஐடியானால என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா உயிரோட இருப்பாங்களா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கேட்கறான். டேய் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், டிசிஷன் உன் பக்கத்துல இருக்கு, இனிமேல் நீ தாண்டா முடிவெடுக்கணும்னு சொல்றாரு ரேலி. இன்னொரு பக்கம் வந்து ஜோரோ வந்து பேபுன்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து ப்ரூக்கை வந்து 4-5 பேர் தூக்கிட்டு போறானுங்க அங்க இருந்து. அதுக்கப்புறம் இங்க லூஃபியோ சம்மதிச்சிட்டான், நான் மெரைன் ஃபோர்டுக்கு போக போறேன்னு சொல்றான். பார்த்தா அவர் அப்படி என்ன பிளான் சொன்னாருன்னே தெரியல. பார்த்தா மெரைன் ஃபோர்டுக்கு கிளம்புறானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மெரைனை தான் காட்டுறாங்க. எதுன்னு பார்த்தா ஒரு நேவி ஷிப் தான் உள்ள வந்துகிட்டு இருக்கு. கோட் நம்பர்லாம் கரெக்டா சொல்லுது. பார்த்தா ஜஸ்டிஸ் ஆஃப் கேட்டை வந்து ஓபன் பண்றாங்க. வெல்டன் கமாண்டர் உண்மையிலேயே நல்ல வேலை பார்த்துன்னு சொல்றாங்க. பார்த்தா ஜீம்பே லூஃபிலாம் களத்துல இறங்கி எல்லா மெரைன் ஆஃபீஸரையும் அடிச்சு நொறுக்கிட்டு கேட் ஆஃப் ஜஸ்டிஸுக்குள்ள கேட்டுக்குள்ள ஏறுதானுங்க. ஃபார்மர் வார்லாடு ஃபர்ஸ்ட் சன் ஜீம்பே கூட இங்க வந்தாரு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இதுல ஒரு புக் என்னன்னு பார்த்தா நம்ம சில்வர் கிங் ரேலியும் அதுல தான் நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் முகிவர லூஃபி இவனுக்கு எதுக்குடா கேட் ஆஃப் ஜஸ்டிஸுக்குள்ள நுழையிறாங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா மெரைன் ஃபோர்டுக்கு ஏதோ ஒரு பிளானோட தான் வரானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி பேடி கிட்ட தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தாங்க ஹியூமன்ஸுக்கும் பறவைகளும் வந்து ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இருக்காங்க. அப்புறம் சோப்பர் சொல்றான், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றான் அவன். நான் வந்து பேப்பர்ல ஒரு விஷயத்தை படிச்சேன், என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு, அவங்க கூட நான் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான் அவன். அதான் அவனோட அண்ணன் வந்து இறந்துட்டான். இப்போ அவங்க கூட நான் இல்லாம வேற யார் இருப்பா, கண்டிப்பா லூஃபிக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவை, நான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரக்குன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. சரி உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுல, நீங்க நல்லபடியே இருங்கன்னு சொல்றான் ஒரு பக்கம் அவன். நீங்க இனிமேல் ஹியூமன்ஸ் கூட நல்லபடியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள்ட்டையும் பேசுறான். இங்க என்னெல்லாம் மரம் உழைக்கோ அவங்களுக்கு சில இது பகிர்ந்து நல்லபடியா வாழணும், 2 பேரும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றான் ரக்கூன். அதான் நம்ம சோப்பர். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டாங்க. சரி நம்ம நல்லபடியா இருப்போம்னு சொல்றாங்க. அதே மாதிரி எனக்கு அடிபட்டதும் எனக்கும் நல்லபடியா ஆறிடுச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றான் சோப்பர். அதே மாதிரி உங்க மெடிசன் வந்து நல்லா ஒர்க் ஆகுதுடா அப்படின்னு சொல்றான் சோப்பர். ஸ்பெஷல் மெடிசன் வந்து நாங்க காலகாலத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பா வந்து பையனுக்கு சொல்லி கொடுப்பான், பையன் வந்து அடுத்த பையனுக்கு சொல்லி கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு அவரு. டே உண்மையை சொல்ல போனா எனக்கு இந்த ஊர்ல இருக்கணும் தான் ஆசை, என்ன ஏகப்பட்ட மெடிசனை பத்தி நான் கத்துக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு டைம் இல்லைன்னு சொல்றான் சோப்பர். டே இந்த ஊருக்கு நீ எப்பனாலும் வரலாம்டா, உனக்கு எப்ப டைம் கிடைக்கும் அப்ப வான்னு சொல்றாங்க. சரி ஓகே இது உண்மையான்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல அழுவுதான். என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா சோப்பருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பறவை வருது. டேய் உனக்காண்டி காட்டன் கேண்டி கொண்டு வந்திருக்கண்டா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தா காட்டன் கேண்டி அவன் முதுகுல வச்சுட்டு வேற எல்லாம் போய்கிட்டு இருக்கான் அவன். சடனை சாக்குறான், டே என் பைரட் ஷிப்பு இல்ல நேவிகேட்டர் இல்ல, நான் எப்படிடா இங்கிருந்து போவேன், சபோடியா ஆர்பாலஜிக்கு போகணும்னு சொல்லிட்டு சோப்பரும் வருத்தப்படுறான். என் கப்பல் வேற இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். ரக்குன் நிலைமைடா இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுங்களே பாக்குறானுங்க. அப்புறம் அந்த குட்டி பறவை பேசுது, என்னது உங்க அப்பா வந்து நீ அங்க வந்து டிராப் பண்ணுவாரா, இது போதுமென்னு சொல்லிட்டு சோப்பரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோப்பரை வந்து அப்படி தூக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காங்க அவங்க. சோப்பரை என்ஜாய் பண்றான். டே சூப்பரா இருக்குடா, ரோலர் கோஸ்ட்ல போன மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. சடனா பார்த்தா சோப்பர் மேல இருந்து கீழே வந்து விழுந்துட்டான். ஆனா இருந்தாலும் அது கேட்ச் பண்ணுது. டே இப்படிலாம் போவாதடா, எனக்கு உடம்புல வலிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். அதுக்கப்புறம் பார்த்தா நியூஸ் பேப்பர் கண்ட்ரோல் அந்த பறவை தான் கட்டுறாங்க. அந்த பேப்பரை வாங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். சரிடா வார பத்தி எது இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். சடனா அந்த பேப்பரை பார்ப்பான். பேப்பரை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான் அவன். என்னடா நடந்திருக்கு, டே லூஃபி என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு சோப்பரோ ஷாக் ஆகுறான். பார்த்தா புதுசா ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவன் வேற மெரைன் ஃபோர்டுக்கு போயிருக்கான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஈஸ்ட் ப்ளூல உள்ள ஜெயிண்ட் பிரிட்ஜை தான் காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ரோபின் இருக்கா. ரோபின் ஒரு வழி அங்க இருக்க மக்கள் எல்லாம் காப்பாத்திட்டு ரெவல்யூஷனரி ஆர்மிக்காரங்க கூட சேர்ந்து போய்கிட்டு இருக்கா. அந்த ரெவல்யூஷனரி ஆர்மிக்கு ஹெட் வேற யாருமே இல்ல, நம்ம லூஃபியோட அப்பா தான். ரெவல்யூஷனரி ஆர்மிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காவா. அப்புறம் ரோபின் பக்கம் இந்த ஜோரான் ஒரு பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணு வாரா, ஒன்னாலதான் நாங்க இப்ப ஃப்ரீயானோம், ரொம்ப சந்தோஷம் சொல்றாவா. இனிமேல் உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த பிரிட்ஜை கெட்ட சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரோபின் பேசிக்கிட்டு இருக்கா. ரோபின் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணு கொடுக்குறா. பார்த்தா நம்ம ரோபின் தான் அந்த பொண்ணே வரைஞ்சிருக்கா. நம்ம இனிமேல் பாப்போம்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு வாய்ப்பு இருந்தா பாப்போன்னு சொல்லிட்டு ரோபின் போய்கிட்டே இருக்கா. அதை பத்தி தான் யோசிச்சு பாக்குறாவா. அதுக்கப்புறம் பார்த்தா ரெவல்யூஷன் ஆர்மிக்காரங்கள்ட்ட நான் சபோடி ஆர்பாலஜிக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவா. அது மாதிரி ரோபின் உன்னை வந்து நாங்க 10 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒஹரால வந்து ஒரே ஒரு சர்வைவர் அது நீ மட்டும்தான். இந்த வேர்ல்டு கூட நீ போராடிக்கிட்டு இருக்க, உன்னை தான் நாங்க காப்பாத்தன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்றான் அவன். கவர்மெண்ட் இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்றோம், நீ வேணா எங்க கூட வந்துடுறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இது எங்க பாஸே சொன்னதுன்னு சொல்றான் அவன். பாஸான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஆமா எங்களோட பாஸ் மங்கி டி டிராகனை தான் சொல்றேன்னு சொல்றான் அவன். பார்த்தா லூஃபியோட அப்பாவா, என்னடா என்னோட விதி சுத்துதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிக்கா. வேணா வா என் பாஸை நீ மீட் பண்ணு, சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். கவலைப்படாதீங்க, நீங்களே என்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டாம், என்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்றான் அவன். முகிவரா கூட்டமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி வேணா எங்க கூட வா, போற உள்ள முகிவர குரூப்
குரூ கூட உன்னை இறக்கி விட்டுட்டு போறோம். ஏன்னா அந்த பிரிட்ஜை கட்ட ரொம்ப நாள் ஆகும். என் கூட வேணா நீ வான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட பிரிசனர்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டேய் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்டா அப்படின்னு சொல்றா. அவ என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உங்க ரெவல்யூஷன் ஆர்மிக்கு நான் என்னத்துக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு வண்டியில ஏத்திட்டு ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டு போறாங்க. நீ போற வழியில ஏகப்பட்ட டவுன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தானே வர. அது எல்லாமே கோஸ்ட் டவுன்ஸ். அது எல்லாமே யூஸ் பண்ணாத டவுன்ஸா தான் இருந்துச்சு. உனக்காண்டி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். 300 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரிட்ஜ் எல்லாம் கெட்ட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குடா இது கெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா. ஏன்னா செலஸ்டியல் டிராகனோட ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஏகப்பட்ட அடிமைகளை யூஸ் பண்ணி இந்த பிரிட்ஜை கெட்டுறானுங்க. ஆனா அவனுக்கு எது கெட்டுறான்னு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு டேய் முகிவரா லூஃபி அதான் நம்ம டிராகனோட பையனை பத்தி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பாத்தீங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை பத்தி பேசுறானுங்க அவனுங்க. டேய் அந்த வாருக்கு அப்புறம் தொலைஞ்சு தானே போனா அவன் எப்பண்டா கிடைச்சான்னு சொல்லிட்டு அவங்க ஆளுகளே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் இந்த ஆர்டிகல் வந்து நிக்கோ ரோபின் காட்டணும்டா. ஏன்னா அவ தான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. அது மாதிரி பேப்பரை வந்துட்டு ரோபின்டே கொடுக்குறாங்க. ரோபின் இந்த பேப்பரை வாங்கி படிக்கிறா. பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகுறா. லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சந்தோஷமா சிரிக்கவும் செய்றாவா. என்ன இதுல விஷயம் இருக்கு சிரிக்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. ஆமா இதுல ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாரு ரோபின். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா காமவாக கிங்டத்தை தான் காட்டுறாங்க. அங்கதான் நம்ம சாஞ்சி இருக்கான். அங்க உள்ள ஹெட் வேற யாரில் அது இவன்கோ தான். இன்ன வரைக்கும் அவங்க வரவே இல்லை. பார்த்தா சாஞ்சி டென்ஷன் ஆயிட்டான். லேடிஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான். டே எனக்கு ஒரு ஷிப்பை கொடுங்கடா இந்த இடத்த விட்டு போகணும். நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டே இந்த ஐலாண்டை விட்டுலாம் உன்னால தப்பிக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டே இந்த இடத்த விட்டு நீ விட்டுருங்கடா இனிமேல் இங்க இருக்க போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே அங்க ஒரு ஷிப்பு வருது பாருன்னு சொல்றாங்க. பார்த்தா இவன் சமா வந்து காமவாக கிங்டத்துக்கே வந்து சேர்ந்துட்டா. இது யாரான்னு சொல்லிட்டு சாஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கு வந்து இப்படி ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சாஞ்சி கேட்கறான். அவங்க தான் வந்து எம்பரி இவன்கோ இந்த ஐலாண்டுக்கே அவங்க தான் கிங்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா இவன்கோவே வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. இவன்கோவை பாக்குறதுக்கு எல்லாரும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து லூஃபி கூட சுத்திக்கிட்டு இருந்தா. அப்புறம் லூஃபி பத்தி நிறைய விஷயம் தெரியும். நான் பேச போறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வரான். பார்த்தா வந்து இறங்கி நின்னுக்கிட்டு இருக்கான். இறங்கி நின்று ஷாக் ஆகுறான். இது என்னோட டைப் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இவளும் வந்து ஒரு கொயராத்தா இருப்பா. இவளே நான் நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரா இவன் சொல்லிட்டு இவனுக்கு கட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவள் லேடிஸ் மாதிரி மாறி வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. இந்த இதுல நான் விழவே கூடாது. இவள் லேடிஸ் எல்லாம் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு சாஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்கிட்ட ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு நான் உன்கிட்ட கேட்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் லூஃபி பத்தி நான் ஆரம்பிக்காம முகிவரா பாயான்னு சொல்லிட்டு அவ பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆமா நீ நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல வந்தான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். லூஃபி எவ்வளவு லக்கின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்துறான். அவனை பத்தி எனக்கு எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். மை லேடின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறான். சடனா பார்த்தா இடுப்புல குத்திட்டு திரும்பி நார்மல் ஆகுதா. எனக்கு தெரியும்டா இதான் நடக்கும்னு சொல்லிட்டு தேவையில்லாம உடனே நம்பிட்டேன்னு சொல்லிட்டு சாஞ்சி முடிக்கிறான். சரி முகிவரா பாய் உனக்கு எப்படா தெரியும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் அவனோட ஷிப்மேட்னு சொல்றான். ஸ்ட்ராபாய் உன்னோட கேப்டன் தானே இதை அவனோட க்ரூன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போட்டோவை எடுத்து எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கா. இது கேட்டுபக்லர் நாமி, இது ஜோரோ, இது ஸ்னைப்பர் கிங், சோகி கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா காட்டுறா. இதான் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. இது நான் இல்லைன்னு சொல்றான். டே அப்ப நீ இந்த போஸ்டர்லனா அப்ப நீ யார் தாண்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நீ இதெல்லாம் பேசாத. லூஃபி கூட நீ இருந்தது நான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். லூஃபியை பத்தி சொல்லுன்னு சொல்லிட்டு சாஞ்சே கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப இது நீ தானு சொல்லிட்டு கேட்கறா. பத தலை குனிதான். சரி ஏத்துக்கிட முடியாட்டினாலும் அது நான் தான். என் பேர் மட்டும் தான் அது. ஆனா என் மூஞ்சி அது கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்டா ரொம்ப அவஸ்தப்படுதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு கட்டிக்கிட்டு இருக்கா. ஆமா அது நான் தான். அந்த போஸ்டர்களுக்கு நான் தான் சொல்லிட்டு கத்துறான். இது ஒன்ன மாதிரியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அது எனக்கே தெரியும். தேவையில்லாம உன ஒருத்தன் வரைஞ்சி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சாஞ்சியே கத்திக்கிட்டு இருக்கான். உன்னை பார்த்தா நேவியோட ஆள் மாதிரி தெரியுது. நீ அந்த மாதிரி ஆளு தானே. கவர்மெண்ட் ஆளா யார் ஆள்டான்னு சொல்லிட்டு இவனுக்கு கட்டிக்கிட்டு இருக்கா. முகிவராவை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண நீ வந்திருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. எனக்கு ஷிப்பேஜ் கொடுங்க நான் இங்க இருந்து போக போறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி கட்டிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்றாவா. அப்ப நான் நீந்தி போவோம்னு சொல்லிட்டு கத்துறான். என்னடா சொன்ன அப்படின்னா நீ கண்டிப்பா முகிவரா குருவால தான் ஒரு ஆளா இருப்ப. நீ இவ்வளவு டெடிகேஷன் கட்டுறனா நீ வேற எவ்வளவு ஆடா என் மனசே தொட்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. முகிவரா லூஃபி பத்தி உனக்கு சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாவா. ஆனா சொல்ல முடியாதுன்னு சொல்றா. சாஞ்சியோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அவன் சரி லேடிஸ் ட்ரெஸ் போட்டு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நான் அப்படிலாம் போட போறதில்ல. நான் ஒரு ஆம்பளையாளுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சடனா திரும்புறான். இவன்கோ உன்னோட ஷிப்பை நான் திருட போறேன். ஏன்னா நான் ஒரு பைரட் ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உங்கள்கிட்ட சண்டை போடுறேன். உங்கள்கிட்ட ஜெயிச்சிட்டோம்னா அந்த ஷிப்பை தருவேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிளாக் லெக் சாஞ்சிக்கும் நம்ம கிங்குக்கு சண்டை நடக்க போகுது. இவனா ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா 1 vs 1 நின்னுக்கிட்டு இருக்காங்க. இவரோட அசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்கா இருக்கா. அப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் இருப்பான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. டயபிள் ஜம்பிள் பிரீமியர் கேக்குன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான் சாஞ்சி. கிக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டயபிள் ஜம்பிள போட்டு அடிச்சு நொறுக்குறான். ஆனா இருந்தாலும் ஏர்ல பறக்கூடாவா. எங்க கிங்ல சாய போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அதுக்குள்ள அவன் நக்கலா பேசிட்டு நியூ காம்பக கிங்டம் ஹேர் ரிமூவல் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு வேகமா வாரா. சாஞ்சி மேல ஒரு போடு போடுறா. அடிச்சு டெத் விங்க் ஹெல் விங்க்னு சொல்லிட்டு சாஞ்சி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா. சாஞ்சி அடிச்சு ஏர்ல பறக்கூட்டாவா. சாஞ்சி அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாவா. டே சரிடா பிளாக் லெக் உனக்கு முகிவராவை பத்தி சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இன்னும் மைண்ட மாத்திட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். எதை மறைக்க விரும்பல. லூஃபி பத்தி இந்த பேப்பர்லயே போட்டுக்குன்னு சொல்றாவா. பேப்பர் திறந்து பாக்குறான். திறந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். இவன்கோ நம்ம பாஸ் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பால்டிகோல இருந்து ஒரு கால் வந்திருக்குன்னு சொல்றாவா. பார்த்தா இவன்கோ வந்து ஒரு மேஜரான ஆளு டிராகன் குரூப்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க நடந்த வார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த உலகத்துக்கே போனதை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு டிராகன் சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதை பத்தி நீ ஏதோ அப்செட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவன்கோ ஒருவேளை இந்த விஷயம் உலகத்துக்கு
உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, லூஃபி ஒன்றும் இன்னும் சின்ன பையன் கிடையாது, இந்த உலகம் தெரிஞ்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ அவன் கூட இருந்தது தான் என்னால் நம்ப முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அது ஒரு விதின்னு சொல்லிட்டு இவனுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா டிராகனும் இவனுக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் யூனுசுமா வந்து உன் பையனும் சேர்ந்தான் இந்த பிரிசனையே அடிச்சு நொறுக்கிட்டு வெளியே வந்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரி உன்ட்ட ஏகப்பட்ட விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த உலகத்துல நம்ம கமாண்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னு அசம்பிள் பண்ணணும், ஏன்னா இந்த உலகத்துல ஏகப்பட்ட விஷயம் மாறி இருக்கு, அதை பத்திலாம் நம்ம பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இப்போ வந்து கூமா பத்தி சில விஷயம் நீ சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இப்போ நம்ம கூமா வந்து கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றாவா. கூமா என்னையே கொல்ல பார்த்தான், இதுதான் ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காவா. அது மாதிரி டிராகன் நீக்குள்ள பேப்பரை படிச்சியா, முகியோர பையன் வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்த பண்ணிருக்கான், அவங்க அப்பாவை மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. மெரைன் ஃபோர்டுக்குள்ளே போய் ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா லூஃபி மெரைன் ஃபோர்டுக்குள்ளே இறங்கி இருந்திருக்கான். அதோட முடிவு அதுக்கடுத்து சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்தாங்க. See you bye.